நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம விஷாரத் பூர்வா ஃபஸ்ட் பேப்பரில் வரக்கூடிய படேகர் கி பேட்டி அப்படிங்கிற ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆகுது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கல்யாணம் ஆகுது. அங்கே வந்து அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அண்ணன் வந்து ரொம்ப ஒழுக்கமாக நல்ல சிறந்த ஒரு மனிதனாக இருப்பான். அவனை தான் இவ கல்யாணம் பண்ணிக்கிறாள். தம்பி வந்து நாகரிகமற்றவனாக ஒரு முரட்டுத்தனமாக இந்த மாதிரி இருக்கான். இவங்க 2 பேருக்கும் இப்போ கல்யாணம் நடந்து சந்தோஷமாக இருக்காங்க. அந்த அண்ணன் வந்து இவளோட கணவன் வந்து வெளியூரில் வேலை பார்ப்பான். சனி ஞாயிறில் மட்டும்தான் வீட்டுக்கு வருவான். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வீட்டில் வந்து மாமனார் கொழுந்தனார், அதாவது மாமனாரும் கணவனோட தம்பியும் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் சமைச்சு போடணும். முதல்ல ஒரு பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்துட்டு மிடில் கிளாஸ் வரும்போது அவளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அந்த சூழலை பழகிறதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா பழகிடுறா. அவள் படுக்க அந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறா. அப்போ வந்து ஒரு நாள் ஏதோ சமைச்சிருக்கிறப்ப சமையல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கணவரோட தம்பி இருக்கான்ல, ரொம்ப கோவப்பட்டு கரண்டியெல்லாம் தூக்கி அடிக்கிறான். அந்த மாதிரி கோவப்படுறான். அதை தடுக்கிறா. அதில் வந்து விரலில் அப்படியே காயமே ஏற்பட்டுருது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கிறான். அந்த இதனால் கணவனோட தம்பி வந்து அவ்வளோ தூரத்திற்கு முரட்டுத்தனமாக இருக்கான். இது வந்து கணவன் வந்து ஊர்லேருந்து வந்தோன்னா அவருக்கு தெரிய வருது. இந்த மாதிரி தன்னோட தம்பி வந்து இப்படி நடந்துக்கிட்டதுனால அவருக்கு அதுக்கு மேலே அந்த வீட்டில் தங்கி இருக்கவே விருப்பம் இல்லை. அந்த வீட்டை விட்டுட்டு தனி கொடுத்தன மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணுறாரு. உடனே இது தெரிஞ்சோன்னா அவங்க தம்பி வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறேன் அந்த மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் இருங்க, நான் கொஞ்சம் மனம் வருத்தப்படுறான். சரி, அண்ணன் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவன் தப்பை உணர்ந்துட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறான். இப்படி அண்ணனும் தம்பியும் சொல்லும் பொழுது அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் ஒத்துமையாக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, அதனால் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இதை பெருசாக நினச்சிக்கலாம், அவனை நான் மன்னிச்சிட்டேன், நம்ம இங்கே இருக்கலாம், நம்ம எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதாவது படேகர் கி பேட்டி, பெரிய வீட்டு பெண்கள் அப்படிங்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. இப்படி சமாதானப்படுத்துகிற மாதிரி, எந்த இதையும் வளர விடாமல் இந்த மாதிரி குடும்பத்தை ஒத்துமையாக்குற மாதிரி இந்த நல்ல குணங்களோடு தான் இருப்பாங்க அப்படின்னு தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம எஸ்ஏ பார்க்கலாம். படேகர் கி பேட்டி. लेखक परिचय. कटूरे आश्रियर அறிமுகம். बड़ेगर की बेटी नामक कहानी श्री मुंशी प्रेमचंद की कहानी है. बड़ेगर की बेटीங்கிற அந்த கதை வந்து ஸ்ரீ मुंशी प्रेमचंदோட கதை. उनको हम उपन्यास सम्राट मानते हैं. அவரை நாம் நாவல் பேரரசர் என்கிறோம். உன்கா அசலி நாம், இவருடைய உண்மையான பெயர், அதாவது உங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் தன்பத் ராய். வே அங்கிரேசி சர்க்கார் மே காம் கர்த்தே தே. இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஜப் அசஹயோக ஆந்தோலன் சலா, எப்பொழுது ஒத்துழையாமை இயக்கம் நடந்ததோ, தபு உனுகோனே அப்படி நௌக்கரி சோடி, அப்பொழுது அவர் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டார். இந்த இடத்துல அவருங்கிறதுக்கு வே போடலாமா போடக்கூடாதா, அப்படி நௌக்கரி சோடி, வேலையை விட்டுட்டா. எதை விட்டுட்டார் அப்படிங்கிறதுக்கு கொஷின் பண்ணும்போது யாரை கொஷின் பண்ணும்போது அது பண்ண முடியுது, அதனால உணுகோனேன்னு போடுறோம். நார்மல் சென்டென்ஸாக இருந்தால் வேன்னு போட்டிருப்பாங்க. உணுகோனே அப்படின்னு நௌக்கரி சோடி, அவர் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டார். தப்சே வே अपनी देशभक्ति को कहानियों द्वारा व्यक्त करते रहे. அப்பொழுதிலிருந்து அவர் தன்னுடைய தேசப்பற்றை தன்னுடைய கதைகள் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டு இருந்தார். பிரஸ்தாவனா, முன்னுரை. கஹானி தத்துவோं को लेकर विद्वानों में मतभेद है. கதை எழுதுகிற தத்துவத்தை வச்சு பார்க்கும்போது வித்வான்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு காணப்படுது. யஹா பகுமானிய தத்துவோங்கே ஆதார் பர், இங்கே நிறைய தத்துவத்தை ஆதாரமாக கொண்டு படேகர் கி பேட்டி கஹானி கி விசேஷதா ஏங் பிரஸ்துத் கி ஜாத்தி ஹே. படேகர் கி பேட்டி அப்படிங்கிற கதையோட கஹானிக்கு விசேஷதா ஏங் சிறப்பம்சம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷீர்ஷக், டைட்டில். ஆனந்தி இஸ் கஹானி கா முக்கிய பாத்திர ஹே. ஆனந்தி இந்த கதையினுடைய முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கிறாள். உஸ்கே பிதாஜி தாலூகேதார் ஹே. அவளுடைய அப்பா ஒரு எஸ்டேட்டுக்கு ஓனராக இருக்கார். உஸ்கா தேவர், அவளுடைய கொழுந்தனார், அதாவது ஹஸ்பண்டோட தம்பி தான் தேவர். உஸ்கா கோர் அப்மான் கர்த்தா ஹே, அவளை பயங்கரமாக அவமானப்படுத்துகிறான். வஹ அப்பனே தேவர் கோ மாஃப் கர் தேத்தி ஹே, அவள் தன்னுடைய கொழுந்தனாரை மன்னித்து விடுகிறாள். இஸ்லியே இஸ் கஹானி கோ ய சீர்ஷக் தியா கயா ஹே, அதனால தான் இந்த கதைக்கு இந்த டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கஹானிகா சாரான்ஸ், கதை சுருக்கம்.
பேனி மாதவ் சிங் ஏக் ஜமானே மே ஜமீன்தார் தே. பேனி மாதவ் சிங் அப்படிங்கிறவர் ஒரு காலத்தில் ஜமீன்தாராக இருந்தார். அப் உன்கே பாஸ் பகுத் கம் சம்பதி பச்சி ஹே. ஒரு காலத்தில் அவர் ஜமீன்தாராக இருக்கும்போது நல்ல பணக்காரராக இருந்தார். ஆனால் இப்பொழுது அவரிடம் கொஞ்சோண்டு செல்வம் தான் இருக்குது. கொஞ்சம் பச்சின்னா மிச்சம் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய செலவாகி இந்த கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. உன்கே தோ பேட்டே ஹே. அவருக்கு 2 மகன்கள் இருக்கின்றனர். ஸ்ரீகண்ட் அவர் லால் பிஹாரி அவங்களோட பேர். ஸ்ரீகண்ட் ஷகர் கே ஏக் தஃப்தர் மே. ஸ்ரீகண்ட் ஒரு நகரத்தில் ஒரு ஆஃபீஸில் காம் கர்த்தா ஹே, வேலை செய்கிறான். சனிவார் கோ ஹி கர் ஆயா கர்த்தா ஹே. அவன் சனிக்கிழமைகளில் தான் வீட்டுக்கு வருகிறான். லால் பிஹாரி ஏக் அப்பட் ஹே. லால் பிஹாரி யார்? அவனோட தம்பி. அவன் படிக்காதவனாக இருக்கிறான். மன்சலா ஹே, அதான் மனம் போல போக்கில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது. ஆனந்தி படேகர் கி பேட்டி ஹே. ஆனந்தி படேகர் கி பேட்டி அப்படின்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண். உஸ்கே பிதா தாலூகேதார் ஹே. அவளுடைய அப்பா எஸ்டேட்டுக்கு ஓனராக இருக்கார். ஸ்ரீகண்ட் அவர் ஆனந்திக்கு ஷாதி ஹோத்தி ஹே. 2 பேரும் கல்யாணம் ஆகுது. ஆனந்தி ஷகர் மே பலித்தி. ஆனந்தி நல்ல ஒரு நகரத்தில் வளர்ந்தவள். உசே காவ் கே பரிவார் மே ரஹ்னா முஷ்கில் லக்தா ஹே. அவளுக்கு கிராமத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. மகர் தோடேகி தினோங்மே நயே வாத்தாவரன்மே ரஹ்னா சீக் லேத்தியே. ஆனால் கொஞ்ச நாளையிலேயே புதிய சூழ்நிலையில் வாழ கற்றுக்கொண்டாள். एक दिन लाल बिहारी को अपनी भाभी आनंदी पर गुस्सा आता है. ஒரு நாள் லால் பிகாரிக்கு தன்னோட அண்ணி ஆனந்தி மீது கோபம் வருகிறது. வக ஆனந்தி கே மைக்கே கே பாரே மே டீக்கா டிப்பனி கர்த்தா ஹே. அவன் ஆனந்தியோட இந்த சமையலை பற்றியெல்லாம் ரொம்ப அப்படியே இழிவாக பேசுகிறான். ஃபிர் ஆனந்திக்கா அப்மான் கர்த்தா ஹே. பிறகு ஆனந்தியை அவமானப்படுத்துகிறான். உஸ்பர் கடாவும் ஃபேங்தா ஹே. அவள் மீது கரண்டியை வீசுகிறான். ஆனந்தி நே ஹாத் சே கடாவுங்க ரோக்கி தோ. ஆனந்தி கையினால் அந்த கரண்டியை தடுத்ததுனால உங்களையுமே சோட்டில் லக் ஜாத்தி ஹே. விரலில் காயம் ஏற்பட்டு விடுகிறது. शनिवार ஸ்ரீகண்ட் ஆத்தா ஹே. சனிக்கிழமை ஸ்ரீகண்ட் வருகிறான். சாரி பாத்தேங் ஜான்கர் உன்கோ குஸ்ஸா ஆத்தா ஹே. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவனுக்கு கோவம் வருது. பரிவார் சே அலக் ஹோனா சாத்தா ஹே. அவன் குடும்பத்தில் தனி குடுத்தனமாக போகலான்னு விரும்புகிறான். லால் பிஹாரி கருத்தாய்க்கு லால் பிஹாரி சொல்கிறான், கல்தி மேரி ஹே, தவறு என்னுடையது. மே கர் சோடுங்கா, நான் வீட்டை விட்டு போகிறேன். ஆனந்தி பரிவார்க்கோ டூட்டே தேக்கர் பதல் ஜாத்தி ஹே. ஆனந்தி குடும்பம் பிரிவதை பார்த்து அவள் மனதை மாற்றிக்கொள்கிறாள். வகு லால் பிஹாரிக்கோ மாஃப் கர் தேத்தி ஹே. லால் பிஹாரியை மன்னிச்சிட்றா. இஸ்பர் பேனி மாதவ் போல்தே ஹே. இதுக்கு அவங்க மாமனார் பேனி மாதவ் சொல்கிறாரு, படேகர் கி பேட்டியாங் பிகட்தா காம் பனா லேத்தி ஹே. பெரிய வீட்டு பெண்கள் அழியவிருக்க கெட்டுப்போக இருக்க குடும்பத்தை கூட காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கத்தோபகத்தன் டயலாக். बड़ेगर की बेटी कहानी का कथोपकथन पात्रों के अनुसार है. बड़ेगर की बेटीங்கிற அந்த கதையோட டயலாக் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இருக்குது. इस कहानी के कथोपकथन यथा संभव छोटे हैं और सरल हैं. இந்த கதையோட டயலாக்ஸ் இயல்பாக சிறியதாகவும் எளிமையாகவும் இருக்குது. பாத்திர சித்திரன், கேரக்டர் டிஸ்கிரைபர். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டோரியை மட்டும், இது வரைக்கும் நம்ம எஸ்ஸேனா ஸ்டோரியை மட்டும் எழுதிட்டு விட்ருவோம். இனிமேல் இந்த டாப்பிக்லலாம் என்ன செய்யணும்னா அந்த ஸ்டோரியை எழுதிட்டு இதோட டைட்டில் எப்படி இருந்துச்சு, டயலாக் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி நம்ம விமர்சனம் பண்ணி எழுதணும். இப்போ கேரக்டர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த கதையில் அப்படிங்கிறத எழுத போகிறோம். இஸ் கஹானிக்கே முக்கிய பாத்திர, இந்த கதையோட முக்கியமான கேரக்டர் ஆனந்தி அவுர் லால் பிஹாரிக்கே பாத்திர ஹே. ஆனந்தியும் லால் பிஹாரியும் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸ்ரீகண்ட் அவுர் பேனி மாதவ்கே பாத்திர கவுன் பாத்திர ஹே. இவங்க 2 பேரோட கேரக்டர் செகண்டரி கேரக்டர்ஸ். லால் பிஹாரி அப்பட்டி ஹே. லால் பிஹாரி படிக்காதவனாக இருக்கிறான். மரியாதா ந ஜான்னே வாலா ஹே. மரியாதை தெரியாதவனாக இருக்கிறான். ஸ்ரீகண்ட் படா லிக்கா ஹே. ஸ்ரீகண்ட் நல்லா படித்தவனாக இருக்கான். அவர் வினய்ஷீல் ஹே, மேலும் பணிவானவனாகவும் இருக்கிறான். ஆனந்தி குன்வதி ஹே. ஆனந்தி நல்ல குணமுடையவளாக இருக்கிறாள். பாஷா ஷைலி, லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைல். இஸ் கஹானிக்கு பாஷா ஷைலி அனுப்பம் ஹே. இந்த கதையோட லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைல் ஒப்பற்றதாக இருக்கிறது. முகாவரோங்கா பிரயோகா ஹே. ப்ராவர்ப்ஸ் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஹம் கஹானிக்கோ ஆசானிசே சமஜ் பார்த்தே ஹே. நம்ம இந்த கதையை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. தேஷ் கால், நாடு, காலம், அதாவது
இந்த கதை நடைபெற்ற நாடு காலம். அதாவது சில ராஜாக்கள் கதையாக இருந்தால் இந்த டைட்டிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நாடு காலம். இந்த கதைக்கு தேவைப்படாது அது. ஏக் காவ்கே ஏக் பரிவார் மே கட்னே வாலி கதா ஹை. இது ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் நடக்கிற கதை. இஸ்லியே தேஷ் கால் கே வர்ணன் கேலியே காஸ் ஸ்தான் நஹி ஹே. அதனால் இந்த நாடு காலம் வர்ணிக்க அவசியம் இல்லை. उद्देश्य एम विवाह के बाद लड़कियां अपने पति के साथ अलग रहना चाहती है. திருமணத்திற்கு பிறகு பெண்கள் தன்னோட கணவனுடன் தனியாக வசிக்க விரும்புகிறார்கள். இசுசை சயுக்த பரிவார் டூட் ஜாத்தே. இதனால் கூட்டு குடும்பம் பிரிந்து விடுகிறது. ஜ்ரா சகன் கர்னேசே, கொஞ்சம் சகித்து கொண்டால் பரிவார் டூட்னேசே பச் ஜாத்தே ஹே, குடும்பம் பிரிவதிலிருந்து தப்பிக்கலாம், அதாவது காப்பாற்றலாம். भारत की स्त्रियों को यह पाठ पढ़ाना ही इस कहानी का उद्देश्य है. இந்திய பெண்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கதையினுடைய எய்மாக இருக்கிறது. உபசங்கர் முடிவுரை. கஹானி உத்தம் கஹானி ஹே. இந்த கதை மிகவும் சிறந்த கதையாக இருக்கிறது. லெக்கின் துனியா பிரேம்சந்த் கி திகாயி ராக் மே ந ஜாக்கர். ஆனால் இந்த உலகமானது பிரேம்சந்த் காட்டிய வழியில் செல்லாமல் அலக் ராக் மே ஜா ரஹி ஹே, வேறு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது. धन्यवाद.